Hello students, last வீடியோவில் நம்ம introduction to accounting நம்ம பார்த்தோம். அதே போல் அக்கௌண்டிங்கில் என்னென்ன எவல்யூஷன்ஸ் என்னென்ன வளர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு, ஒவ்வொரு செஞ்சுரிலையும் என்ன வளர்ச்சிகள் ஏற்பட்டது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தோம். அது ஏன் அப்படின்னா அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் அக்கௌண்டிங் பற்றி ஒரு அறிமுகம் மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அதனுடைய மீனிங் என்ன, அதற்காக என்ன டெஃபினேஷன்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே, இப்போது மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். Accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating financial information. அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபையிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே அதில் ஃபினான்ஸ் அப்படின்றது தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஃபினான்ஸ்னால் என்ன? பணம், முதலீடு. ஓகேவா? அதுதான் முக்கிய பங்கை வகிக்கிறதா இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸில் பணம் நிமித்தமாக என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேவா, என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதாவது ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த காருக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஸ்டியரிங்க்கு எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் தேவைப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய அயன் பார்ட்ஸ் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி ஷீட் குஷனிங்க்கு தேவைப்படும், பிரேக்குக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நிறைய ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போது அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அது எல்லாத்தையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணுறது சும்மா பண்ண முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? காசு கொடுத்து தான் நம்ம அந்த பொருளை, அந்த ரா மெட்டீரியலை நம்ம வாங்குவோம். அப்போது அங்கே என்ன நடக்குது? ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குது. டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸுக்காக நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம அதாவது ஃபினான்ஷியலி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபையிங் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்க்காக என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதாவது இப்போ எனக்கு ரா மெட்டீரியல் வேணும்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய காரை நான் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம செலவுகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு பிஸ்னஸுக்காக என்னென்ன செலவுகளெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு திங்கு. அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மெஷரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அக்கௌண்டிங்கை நம்ம மெஷர் பண்ணணும். எப்படி நம்ம அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம மெஷர் பண்ணுவோம்? பணத்தை கொடுக்கறதுனால தான் நம்ம அதை மெஷர் பண்ணுறோம். பணத்தை வச்சு தான் நம்ம அதை கணக்கு பண்ணுறோம் இல்லையா? அப்போது மெஷர்மெண்ட் என்ன? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணின்ற அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பெனியினுடைய அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுறோம்? ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னலாம் அந்த பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது பர்ச்சேசஸாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதே போல் மெஷரிங், நாம் எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம்? அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூவை வச்சு தான் நம்ம நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம மெஷர் பண்ணுவோம்.
அடுத்தது ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பர்ச்சேஸும் பண்ணுறோம் இல்லையா? ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சேல் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் பர்ச்சேஸும் பண்ணுறேன், சேல்ஸும் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி வைக்கணும்? நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ரெக்கார்டிங்னா ஒரு நோட்டில் வந்து நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இந்த தேதியில் நான் இந்த ரா மெட்டீரியலை நான் வாங்கியிருக்கேன். அதே போல் இந்த தேதியில் நான் இவ்வளோ கார்ஸை வந்து நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? ரெக்கார்ட் பண்ணுவோம். நோட்டில் நம்ம எழுதி வைப்போம். ஓகேவா? அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெக்கார்டிங் அப்படின்ற அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட் நீங்கள் வந்து மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படியாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுறோம். இது தேர்ட் ப்ராசஸ். ஃபோர்த்து ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கிளாசிஃபையிங். ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரித்து வைக்கிறோம். கிளாசிஃபையிங் என்ன பிரித்து வைக்கிறோம்? இப்போ வந்து இப்போ ஒரு மாதத்தில் வந்து நம்ம நிறைய ரா மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே எந்தெந்த தேதியில் அன்னன்ன தேதிக்கு நம்ம எழுதிட்டு வருவோம். அதே போல் சேல்ஸும் ஆகியிருக்கும். இப்போ சேல்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த புக்கில் வந்து நம்ம எழுதிக்கிட்டே வருவோம். ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரோங்க இல்லையா? அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவோம். இப்படி மொத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த தேதியில் எவ்வளோ பர்ச்சேஸ் ஆச்சு, ஓகே அந்த தேதியில் என்ன பர்ச்சேஸ் ஆச்சு அப்படின்போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பேஜையாக திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரித்து வைப்பாங்க. ஓகேவா? என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பர்ச்சேசஸை தனியாக பிரிச்சுப்பாங்க, சேல்ஸை தனியாக பிரிப்பாங்க. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அந்த பர்ச்சேசஸை வந்து தனியாக ஒரு புக்கில் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அதை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். சேல்ஸஸ் தனியாக வந்து ஒரு புக்கில் மெயின்டைன் பண்ணும்பொழுது கணக்கை அதை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பர்ச்சேசஸ், சேல்ஸ் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து தனித்தனியாக அதை வந்து கிளாஸிஃபை பண்ணும் பொழுது, நம்ம வந்து அது வகையாக பிரிக்கும் பொழுது நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எப்பப்போ நடந்துச்சு அப்படின்றத ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். இதுக்காக மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு புக்கு வந்து பேர் தான் லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்காக இந்த கணக்கை வந்து கிளாஸிஃபை பண்ணி அதுக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு புக்கை தான் நம்ம லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஃபோர்த்து ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மரைசிங்னா என்ன? மொத்தமாக நம்ம ஒன்றா சேர்த்து பார்க்குறது தான் சம்மரைசிங். ஸோ சம்மரைசிங் அப்படின்னும் பொழுது டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் ஆகிருக்கு, டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரே இடத்துக்கு கொண்டு வரோம். இப்போ வந்து ஒரு மாதத்தில் ஒரு 10 பர்ச்சேசஸ் இருக்கும். ஓகேவா? 10 விஷயங்களை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் பிஸ்னஸ்க்காக. அதே போல் 10 விஷயங்கள் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருப்போம். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அந்த தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணதை நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஒன்றா ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னது? ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் பர்ச்சேசஸ், டோட்டல் சேல்ஸ். டோட்டல் பர்ச்சேசஸ் என்ன பண்ணும்? இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தனித்தனியாக என்னென்ன தேதியில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருப்போன்னு நம்ம ஆல்ரெடி லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்றா ஒரே இதுவாக கொண்டு வர்றது தான் இந்த சம்மரைஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த அக்கௌண்ட்டில் காட்டப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் வந்து அதை காட்டுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே போல் அந்த ஐடென்டிஃபை பண்ணதை எதை வச்சு நம்ம வந்து அதை வேல்யூ பண்ணுறோம்? மணியை வச்சு தான் நம்ம அதை வேல்யூ பண்ணுறோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வரோம். அதாவது ஒரு புக்கை வச்சு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கணக்கு எழுதிட்டு வரோம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்ச்சேசஸையும் சேல்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், பிரித்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு வர்றோம். அதுதான் வந்து சம்மரைஸ் பண்ணுறது. அடுத்தது இன்டர்பிரெட்டிங் அப்படின்னா அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? இன்டர்பிரெட்டிங்னா என்னது? இன்டர்பிரெட்டிங் அப்படின்னா அனலைசேஷன். ஸோ அனலைசேஷன் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் செகண்ட். அனலைசிங் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 20,000க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி நான் வந்து அது எவ்வளோக்கு செல் பண்ணுறேன்? 24,000க்கு நான் செல் பண்ணுறேன். 20,000க்கு நான் ரா மெட்டீரியல் வாங்கி ஒரு ப்ராடக்டை நான் தயாரிக்கிறேன். அந்த ப்ராடக்டை நான் வந்து 24,000 25,000 ரூபாய்க்கு நான் வந்து ஓகே 25,000 வச்சுக்கலாம், 25,000க்கு நான் வந்து விற்கிறேன். அப்போது எனக்கு அதன் மூலிமா வந்து எனக்கு என்ன கிடைக்குது? எவ்வளோ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்? 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு விற்றுருக்கேன்? 25,000க்கு விற்றுருக்கேன். அப்போது எனக்கு அதில் கிடைச்ச லாபம் என்ன? ப்ராஃபிட் வந்து 5,000 ருபீஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்படி என்னுடைய ப்ராஃபிட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரெட்டிங். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? அந்த இப்போ வந்து நீங்களே வந்து ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் கிடைக்குது. ஓகேவா? கேஷ் ப்ரைஸ் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன அது நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் இல்லையா? ஸோ அந்த கேஷ் ப்ரைஸ் கிடைச்சதை நம்ம என்ன பண்ணுவோம், நேராக கொண்டு போய் நம்ம பேரண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போய் சொல்லுவோம், இந்த மாதிரி எனக்கு கேஷ் ப்ரைஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் ஒரு பிஸ்னஸில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றது வந்து இட்ஸ் எ ஹியூஜ் திங். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து வெளியே இருக்கக்கூடிய நம்ம கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கோ நம்ம வந்து சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பது எதுனா இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸாக தான் போகும். ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அடுத்தது மெஷர் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் கிளாஸிஃபையிங், அதுக்கு அடுத்தது சம்மரைசிங், அப்புறம் இன்டர்பிரெட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்து அக்கௌண்ட்ஸினுடைய மீனிங். இதுதான். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? த ரிசோர்ஸஸ் அவைலபிள். என்னென்னலாம் நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, அதாவது பணம் வந்து ஃபினான்ஷியல் வைஸ் அந்த ரிசோர்ஸஸ் நமக்கு எப்படி இருக்குது, லேபர் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்லக்கூடியதாக இந்த அக்கௌண்டிங் இருக்கும். அதே போல் ஹவு த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஹேவ் பீன் எம்ப்ளாய்ட். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை நாம் எப்படியெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அதை உபயோகப்படுத்தியிருக்கோம், உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் த ரிசல்ட்ஸ் அச்சீவ்ட் பை தர் யூஸ். ஸோ அந்த உபயோகப்படுத்தினது மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சது, ஸோ இது எல்லாத்தையுமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதாக தான் வந்து இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆர் லாஸ் இன்கர்ட் டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட், value and nature of assets, liabilities and capital can be ascertained in the information recorded in the accounts. ஒரு பிஸ்னஸில் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே போல் நம்மக்கிட்ட வந்து என்ன மாதிரியான அசட்ஸ்னா பிஸ்னஸினுடைய அந்த கம்பெனியினுடைய சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த அசட்ஸ் இருக்குது, அதனுடைய வேல்யூ என்ன, மணி வேல்யூ என்ன, அதே போல் எவ்வளோ
கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லயபிலிட்டிஸ், எவ்வளோ கடன் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் தான் வந்து இதற்கான எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங். இது மூணுத்தையும் நம்ம மீனிங்லேயே பார்த்தோம். ஸோ அக்கௌண்டிங் அப்படின்றத வந்து அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணதை நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராசஸாக வந்து நம்ம பண்ணுறோம். அதுதான் சம்மரைசிங் இன் எ சிக்னிஃபிகண்ட் மேனர். ஸோ சரியான முறையில் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது எப்படி எந்த விதத்தில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ பர்ச்சேசஸ்ன்னு மட்டும் போட்டால் போதுமா, அதற்கான வேல்யூ இருக்கும் இல்லையா, அப்போ அந்த வேல்யூவை நம்ம என்னவா கொடுக்குறோம், மணி வேல்யூவாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, அந்த ரெக்கார்டிங் எல்லாமே வந்து எந்த டேர்ம்ஸில் இருக்குது, மணி வேல்யூவில் தான் வந்து இருக்குது. அதே போல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் இன் பார்ட். டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்னன்னு சொன்ன, ஒரு பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே, அதாவது ஹேப்பனிங் ஆஃப் சம்திங். ஓகேவா? ஒரு விஷயம் வந்து நடக்குது, பிஸ்னஸில் வந்து நடக்குது, அதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை சேல் பண்ணுறதோ. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். ஈவெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்னா அந்த டிரான்சாக்ஷன் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன கிடைக்குது, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அந்த ரிசல்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் ஆர் இன் பார்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸும் இந்த ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் ஆஃப் எ ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் தேர்ஆஃப். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே போல் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ், நம்மளால் வந்து என்ன ப்ராஃபிட் நமக்கு வருது அப்படின்றத நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து இட் இஸ் எ ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் இன் எ சிக்னிஃபிகண்ட் மேனர். அது எந்த மூலிமா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் இன் பார்ட், அதில் ஒரு பாகமாக இந்த டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஆஃப் எ ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் தேர்ஆஃப். ஸோ சிம்பிள். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம அக்கௌண்டிங்கில் இருக்கிற ப்ராசஸை வந்து எந்த வேல்யூவில் நம்ம கொண்டு போகிறோம், எந்த காரணத்துக்காக நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, அதை வச்சு நம்ம என்ன அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங். Okay, so American Accounting Association has defined accounting as, அவங்க என்ன அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் வந்து அக்கௌண்டிங் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு பர்மிட் இன்ஃபார்ம்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் பை யூசர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். ஸோ சேம் திங் தான். ஸோ அக்கௌண்டிங் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதை மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனாக ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், மணி இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம். அந்த கம்யூனிகேட் எப்படி பண்ணுவோம், இந்த அக்கௌண்டிங்கை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் பொழுது தான் இந்த விஷயத்தை நம்ம எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனை நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதன் மூலிமா என்ன பண்ண முடியும், நம்ம பிஸ்னஸினுடைய பொசிஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதே இன்ஃபர்மேஷனை எப்படி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த அபோவ் டெஃபினேஷன், இப்போ சொன்ன டெஃபினேஷன் வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் அன்
ஆர்ட் அப்படின்றாங்க. ஏன் அக்கவுண்டிங் அப்படின்றத வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதற்கு இந்த அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை அதாவது இப்போ வந்து அக்கௌண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடியவங்களை தான் நம்ம அக்கௌண்டன்ட் சொல்கிறோம். அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கான நாலேஜ் இருக்கணும், அந்த ஃபீல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதே போல் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்கக்கிட்ட வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த அக்கௌண்டிங் புக்ஸை வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அது ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு 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 விஷயத்தில் நமக்கு அதற்கான அந்த சப்ஜெக்ட் மேலே அதற்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான், கலை நோக்கத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது தான் அந்த அந்த ஃபீல்டில் வந்து நம்மளால் வந்து நிலச்சிருக்க முடியும். அதனால தான் அக்கௌண்டிங் அப்படின்றத வந்து ஒரு ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ரிக்வயர்ஸ் த எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஸ்கில் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் டு டிசைன் அக்கௌண்டிங் சிஸ்டம் அண்ட் பாலிசிஸ் டு டிசைட் தி அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன் ஆர்டர் டு சூட் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டண்ட்டுக்கான ஸ்கில் செட்டை வச்சுருக்கணும். அதே போல் அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்டிங்லேயும் வந்து சில பாலிசிஸ், சில ப்ரொசீஜர்ஸ், சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்டிங்கை வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் இருக்கணும், ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டமை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா என்ன மாதிரியான பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், அதற்கேற்ற ஒரு ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை அக்கௌண்டண்ட்டாக போட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் யர் பிஸ்னஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் எ மானிட்டரி டேர்ம்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னாலும் அதே போல் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது, ப்ராஃபிட், எல்லாத்தையுமே நம்ம எந்த டேர்ம்ஸில் எடுக்கிறோம், மணி வேல்யூவில் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்விங் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங் அண்ட் சம்மரைசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அனலைஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி ரிசல்ட். ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது கிளாசிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை சம்மரைஸ் பண்ணணும். ஸோ சம்மரைஸ் பண்ணிவிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசல்ட்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். அடுத்தது the results of such analysis must be communicated to the persons who are interested in such information. ஸோ நமக்கு கிடைச்ச அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு இந்த அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் பூராமே வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கறதா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.